திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே உப்பூர் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 100 ஏக்கர் நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலாஜி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களுக்கு மேலாக தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் குறிப்பாக உதய மார்த்தாண்டபுரம், பள்ளியமேடு, மேலப்பெருமலை, விளாங்காடு, தொண்டையக்காடு, உப்பூர், ஆலங்காடு போன்ற பகுதிகளில் சம்பா சாகுபடியானது நீரில் மூழ்கி பாதிப்பு உள்ளாகி இருந்த நிலையில் தற்போது முத்துப்பேட்டை அடுத்த உப்பூர் மானாவாரி பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெல் பயிர் சுமார் 100 ஏக்கருக்கு மேற்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அறுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஒரு ஏக்கருக்கு 30,000 முதல் 35,000 ரூபாய் வரை செலவு செய்தும் அறுவடை நேரத்தில் பெய்த கனமழை பயிர் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் நேரடியாக வந்து கணக்கெடுப்பினை எடுத்து உரிய இழப்பீடினை வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் இந்த ஆறுகள், அதாவது கண்டபெருச்ச நாட்டிலிருந்து முழுமையாக வெங்காய தாமரை அகற்றினால் மட்டுமே இந்த நீரை வடிவமைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. புனிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.